அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம். மேஷம் ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி என்பது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான காலமாகும். இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் என்பதற்கேற்ப பலன்கள் மாறுபடும். சனி என்பது கர்ம பலன் தரும் கிரகம் என்பதால் உழைப்புக்கு தக்க பலன் கிடைக்கும் காலமாக இது அமையும். 2026ஆம் ஆண்டில் முக்கிய கிரகப் பெயர்ச்சியான சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த சனி பெயர்ச்சியில் மேஷ ராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த சனி பெயர்ச்சியில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதனால் மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி தொடங்குகிறது. இதன் முதல் காலகட்டமான விரய சனி 2.5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும். பொதுவாக 7.5 சனி என்பது கடுமையான காலத்தை ஏற்படுத்தும், மன உளைச்சலை கொடுக்கும், தடைகள் ஏற்படுத்தும் என்பது பொதுவான தவறான கருத்தாகும். 7.5 சனி காலத்தில் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை அடைந்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். 2026 சனி பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக என்னென்ன பலன்களை கொடுக்கும், என்ன நடக்கும் மற்றும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றமானது 12 ராசிகளிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாற்றம் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கும். வரும் மார்ச் மாதத்தில் முக்கிய கிரக மாற்றமான சனி பெயர்ச்சி நடைபெறவுள்ளது. மேஷ ராசிக்காரர்களே, உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சியாக உள்ளார். இது 7.5 நாட்டு சனியாகும். இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துமா என்றால் இல்லை. உங்கள் வயதை பொறுத்துதான் சனி பகவான் பலன்களை கொடுப்பார். இளம் வயது மேஷ ராசியினருக்கு, அதாவது 10 முதல் 20 வயதுடையவர்கள் என்றால் முதல் சுற்று 7.5 நாட்டு சனி உங்களுக்கு நடக்கும். வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கும் அல்லது தூர தேசத்திற்கு சென்று வேலை பார்க்கும் சூழல் உண்டாகும். இது நன்மையையே கொடுக்கும். கடந்த சில காலமாக இருந்த தீராத பல பிரச்சனைகளில் பேச்சின் மூலமாகவே தீர்வு காண்பீர்கள். பிள்ளைகளிடம் இருந்த மந்தத்தன்மை நீங்கும். அவர்கள் மீது இருந்த மனக்குறையும் விலகும். விரய சனியாக இருந்தால் கூட கடன் தொல்லை பெருமளவில் குறையும். அதற்கேற்ப வருமானம் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பணவரவுக்கு குறைவே இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் வாய்ப்புகள் தேடி வரும். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் அடுத்த சில ஆண்டுகளில் முன்னேற்றம் நிச்சயம். நகையை மீட்கும் சூழல் உண்டாகும். சொத்துக்கள் சேரும் சாத்தியமுள்ளது. திருமணம் கைகூடும். அனுபவம். இந்த காலகட்டத்தில் சில படிப்பினைகள், வேதனைகள், பாதிப்புகள் ஏற்படக்கூடும். இவை அனைத்துமே உங்களை பக்குவப்படுத்தக்கூடிய, அனுபவத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணத்தின் அருமை உங்களுக்கு புரிய வரும். வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளும் சூழல் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் தாயை தெய்வமாக பார்ப்பது நல்லது. தாயை நிந்திப்பவர்களுக்கு கட்டாயம் பாதிப்புகளை தரும். மத்திம வயது 40 முதல் 50 வயதுக்குட்பட்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு பொங்கு சனியாக வருகிறார். செய்யும் தொழில், வேலையில் கடின முயற்சி, முழு உழைப்பை போடுபவர்களுக்கு முன்னேற்றம் உறுதியாக ஏற்படும். நேர்மையான வழியில் நடந்து கொள்பவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஆரோக்கியம். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தங்கு சனியாக உங்களுக்கு வருவார். ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் ஏற்படுவதற்கான காலகட்டமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. 10, 11க்கு அதிபதியானவர் சனி பகவான். சனியின் பார்வை 2, 6, 9ஆம் பாவத்தை, குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சிறிய சிறிய குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். விரய சனி என்பதால் ஏதாவது ஒரு விஷயத்தில் பெரிய செலவு அல்லது அலைச்சலை ஏற்படுத்தும். இதை சுப செலவாக மாற்றிக்கொண்டால் வீணாக பணம் போவதை தவிர்க்க முடியும். யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது பரிந்துரை செய்து கடன் வாங்கி கொடுப்பதையோ தவிர்க்க வேண்டும். பங்குச் சந்தையில் இருப்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் அல்லது அவர்களுக்கு உங்கள் மீது பொறாமை உணர்வு ஏற்படலாம். 12ஆம் வீட்டில் சனி இருப்பதால் வீணான அலைச்சல் மற்றும் நீண்ட பயணங்கள், அதன் மூலம் எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்காமல் போகலாம்.
சரியாக தூங்க முடியாமல் போகலாம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் தூக்கமின்மையால் சின்ன சின்ன பாதிப்புகள் உண்டாக்கலாம். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். வாக்கு கொடுக்காதீர். பெரிய அளவில் யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது நல்லது. பெரிய அளவில் கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருப்பவர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இடையே உறவு முறையில் இடைவெளி வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். விட்டு கொடுப்பது நல்லது. தந்தையிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். 160% நன்மைகளை பெறுவீர்கள். அனுமனை வழிபாடு செய்வது, அனுமன் சாலிஷா கேட்பது, படிப்பது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். சனியினால் வரக்கூடிய கெடு பலன்கள் அகலும். அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரனர் வேகமான சிந்தனை மற்றும் தைரியம் கொண்டவர்கள். சனி பெயர்ச்சி காலத்தில் இந்த வேகம் சற்றே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படும். ஆரம்பத்தில் எடுத்த முயற்சிகள் தாமதமாக நிறைவேறலாம். ஆனால் சனி பகவான் உங்களை ஒழுங்காக திட்டமிட்டு செயல்பட கற்றுக் கொடுப்பார். தொழிலில் திடீர் மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். வெளிநாட்டு வாய்ப்புகள் அல்லது நீண்ட பயணங்கள் அமையலாம். பணவரவு சீராக இருந்தாலும் சேமிப்பு அவசியம். குடும்பத்தில் மூத்தவர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்க சற்று காலமாகலாம். ஆனால் உறுதியான நிலையான உறவு உருவாகும். ஆரோக்கியத்தில் தலைவலி, மன அழுத்தம் போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரனர் மன உறுதி மற்றும் பொறுப்புணர்வு கொண்டவர்கள். சனி பெயர்ச்சி இவர்களுக்கு சோதனைகள் மூலம் முன்னேற்றம் தரும். ஆரம்பத்தில் பண நெருக்கடி அல்லது வேலை அழுத்தம் ஏற்படலாம். ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் நிலையான வளர்ச்சி கிடைக்கும். தொழிலில் உழைப்புக்கு தக்க மதிப்பு கிடைக்கும். சில நேரங்களில் உங்கள் திறமையை நிரூபிக்க கூடுதல் முயற்சி தேவைப்படும். வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன் நிதானமாக சிந்திக்க வேண்டும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஆனால் அமைதியான பேச்சால் தீர்வு காணலாம். திருமண வாழ்க்கையில் புரிதல் அவசியம். குழந்தைகள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டிய காலம். ஆரோக்கியத்தில் வயிறு மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை மற்றும் தலைமை திறன் கொண்டவர்கள். சனி பெயர்ச்சி இவர்களுக்கு உயர்வு தரும் காலமாக அமையலாம். ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் உங்கள் கட்டுப்பாடு மற்றும் பொறுமை வெற்றியை உறுதி செய்யும். தொழிலில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். அரசாங்க தொடர்பான காரியங்கள் சாதகமாக அமையும். பணவரவு மெதுவாக அதிகரிக்கும். சொத்து வாங்கும் யோகம் உருவாகலாம். திருமண வாழ்க்கையில் அமைதி நிலவும். குழந்தை பாக்கியம் விரும்புவோருக்கு நல்ல செய்தி கிடைக்கலாம். ஆரோக்கியம் மிதமான நிலையில் இருக்கும். ஆனால் அதிக வேலை பளுவால் சோர்வு ஏற்படலாம். ஓய்வு அவசியம். தினமும் அரை மணி நேரம் நடப்பது, உடல் நலம் மற்றும் மனநலம் குன்றியவர்களுக்கு உதவி செய்வது ஆகியவை எதிர்மறை தாக்கத்தை விலக்கும். 28 வயது முதல் 50 வயது வரை இருக்கும் மேஷ ராசிக்காரர்கள் குச்சனூர் அல்லது திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வரலாம்.